வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வியாகரணம்ங்கிறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது ஆரூர் அடிகளார் போன்றவர்களுக்கு தான் தெரியும். வியாகரண பண்டிதன் சொன்னால் உலகத்தில் அத்தனை இலக்கணங்களையும் கரைத்து குடித்தவன் தான் வியாகரணம் என்பது. அதில் யார் தேவதைன்னா சூரியன் தான் வியாகரணத்துக்கு அதி தேவதை. எனவே இப்போ பார்த்தான், நேரம் மறுபடியும் சூரியன் கிட்ட போனான். சூரியன் நடுங்கினா மறுபடியும் கவ போறானோன்னு. இல்லை, பயப்படாத, எனக்கு வியாகரணத்தை வேத வியாகரணங்களை சொல்லி கொடுன்னா. சூரியன் சொன்னா, உட்கார்ந்தா தானே சொல்ல முடியும், எனக்கு உட்கார்றதுக்கே நேரம் கிடையாது, கிழக்கில் தோன்றி மேற்க வந்துக்கிட்டே இருப்பேன், எப்படி உனக்கு பாடம் சொல்றதுன்னா. உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், ஒன்றும் பயப்படாத, நீ பாட்டில் கிழக்கில் இருந்து சொல்லிக்கொண்டு மேற்க வந்துக்கிட்டே இரு, நான் அப்படியே பின்னாலேயே படிச்சுக்கிட்டு போகிறேன். நீ இப்படி வருவேன், நான் இப்படியே பின்னாலேயே ரிவேர்ஸ்லேயே படிச்சுட்டு போகிறேன் என்று சொல்லி சூரியனிடத்தில் இருந்து வேத வியாகரணங்களை படித்து வேத வியாகரண பண்டிதன் என்று புகழ் பெற்றார். வேத வியாகரண பண்டிதன் அந்த ஆஞ்சநேயனை இப்போ ராமனுடைய நாமம் நமக்கு தேனாக இனித்து கொண்டிருக்கிறது. அழகா பாடினார் நம்முடைய கிருஷ்ண கானாமிருதம் கிருஷ்ணகுமார் அவர்கள். எவ்வளவு அழகான பாட்டு, தியாகராஜருடைய கீர்த்தனை. ராமா நீ நாமம், நான் அதை சுருக்கமாக சொல்ற ஒரு பாட்டா பாடினது, இசையா உங்களுக்கு புரியாது. ராமா நீ நாமம் எந்த ருசிரா, రామా నీ నామము నాకు ఉసురురా, రామా నాకు నవనిధియం వద్దో నీ సన్నిధానం சாது, ராமா நீக்கு ఒక మాట నాకు ఒక மூட்ட. அதைத்தான் அற்புதமாக அவர்கள் கீர்த்தனையாக பாடினார். எவ்வளவு ராமாங்கிற அந்த நாமம் எவ்வளவு ருசியாக இருக்கிறது நம்ம காதுகளுக்கு கேட்டா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, வேறு எதுவுமே பேசுறது இல்லை காலையிலிருந்து 8 மணி வரைக்கும். ஆனால் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே, ஏன்? அது நம்ம காதுக்கு தேனாக இனிக்கிறது. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்றார் மகாகவி. நல்லதை கேட்டால் அது காதுக்கு தேனாக இனிக்கும், சிலதை கேட்டா தேள் கொட்டுற மாதிரி இருக்கும். சில பேர் பேசுனா சிலவற்றை கேட்டால் தேள் கொட்டுற மாதிரி இருக்கும், நல்லதை கேட்டால் தேனாக இனிக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு ராம நாமம் செவிக்கு தேனாக இனித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த செவிக்கு தேனென இனிக்கும் ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன் என்றான் கவிக்கு நாயகனாகிய கம்பன். தமிழில் கவின்னா 2 பொருள் உண்டு. கவிசு மாரிமுத்துங்கிறோம். கவிஞர் என்று ஒரு பொருள் உண்டு, கவி என்றால் குரங்கு என்றும் ஒரு பொருள் உண்டு. சில கவிஞர்களை பார்க்குற போது அந்த பொருளும் பொருத்தமாக தான் தெரியுது. கவி என்றால் 2 உண்டு. கவிக்கு நாயகன் என்றால் குரங்குகளுக்கு நாயகனாகி ஆஞ்சநேயன் என்று சொல்றான். கவிக்கு நாயகன் என்றால் கம்பன் தன்னையும் குறித்து கொள்கிறான். செவிக்கு தேனென இனிக்கும் ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன். அவன் புகழை திருத்துறானாமா. ஆசிரியர் தாளை திருத்துகிறார் என்றால் என்ன பொருள்? மாணவர் நல்லா எழுதியிருக்கிறதெல்லாம் அடிச்சடிச்சு திருத்துறார், என்ன பொருள்? அவன் நல்லா சரியாக எழுதியிருக்கிறான். திருத்துறதுன்னு என்ன அர்த்தம்? இவர் உட்கார்ந்து அதையெல்லாம் திருத்துறது, அப்படியா பொருள்? அந்த ஆசிரியர் தாழ் திருத்துகிறார் என்றால் அவன் இந்த மதிப்பெண் எவ்வளவு பெறுவதற்கு உரியவன் என்பதை நிலைநாட்டி தருகிறார். தாழ் திருத்துகிறார் என்றால் என்ன பொருள்? இந்த தாளுக்கு எவ்வளவு மதிப்பு உண்டு, அதனால அதுக்கு மதிப்பெண்ணுன்னு பேர் வச்சாங்க. எவ்வளவு மதிப்பு 100க்குன்னு மதிப்பிட்டு தர்றார். இன்னும் வைஷ்ணவத்தில் மாமியார் மருமகளை கூப்பிட்டு வாழைக்காயை கொடுத்து இதை திருத்திக்கிட்டு வான்னு அனுப்புவாங்க. உடனே அந்த மருமகள் போய் ஒரு சிவப்பு பேனாவை எடுத்து, இது பெரிய வாழைக்காய், இதுக்கு 20 மார்க்கு, இது சின்ன வாழைக்காய் 10 மார்க்கு, இது வாடின வாழைக்காய் 5 மார்க்குன்னா செய்வா? என்ன பொருள் என்றால் அதில் இருக்கிற பட்டை நார் எல்லாம் உரித்து சுத்தம் செய்து கொண்டு வான்னு அர்த்தம். திருத்துதல் என்றால் அந்த பொருள். அப்ப ராமனுடைய அந்த செவிக்கு தேனாக இனித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாமத்தை திருத்தினான் என்றால் என்ன பொருள் என்றால், சீதாபிராட்டி இழந்து நேற்றே பார்த்தோம், ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போல நீ பைத்தீக்கரனாகி விட்டாய் என்று நேற்று வாலி பேசினான். எனவே எல்லாம் இழந்து சாதாரண மனிதனைப் போல அழுது அரற்றி வாடி வதங்கி புகழ் மங்கி போயிருந்த ராமனுக்கு மீண்டும் அந்த சீதாதேவியை கண்டுபிடித்து கொடுத்து சீதா ராமனாக்கி அவனுடைய புகழை திருத்தி கொடுத்தவன், ஓங்க செய்தவன் ஆஞ்சநேயர் என்பதனாலே தான் செவிக்கு தேன் என இனிக்கும் ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன்
என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் கொண்டாடுகிறார். அந்த ஆஞ்சநேயனை போல் நேற்று மகேந்திர மலையின் மீது நின்ற காட்சியை பார்த்தோம். கிஷ்கிந்தா காண்டத்தின் நிறைவில் மகேந்திர மலையில் நிற்கிறான். இந்த கடலை எப்படி தாண்டுவதுன்னு எல்லாரும் மலைத்து போய் நிற்கிறார்கள். ஜாம்பவான் அப்போதுதான் ஒரே ஒருத்தனால் மட்டும்தான் இதை தாண்ட முடியும், அந்த இலங்கைக்குள்ளே நுழைய முடியும், திரும்ப முடியும். ஏன்னா போற இடம் அப்படிப்பட்ட இடம், சாதாரண இடம் அல்ல. அந்த இடத்தில் நுழைந்து திரும்புகின்ற ஆற்றல் ஆஞ்சநேயன் ஒருத்தனுக்குத்தான் உண்டு என்று ஜாம்பவான் புகழ, இதுவரைக்கும் தான் ஏற்கனவே பெற்ற சாபத்தின்படி அவனுக்கு தெரியாது. இப்போது ஜாம்பவான் கரடிகளுக்கு தலைவன் பிரமனுடைய அம்சம்னு பார்த்தோம். ஜாம்பவான் புகழ தன்னுடைய ஆற்றலை உணர்கின்றான். என்ன புகழ்றான்? செல்லவும் வல்லீர், நீதி திறம் தெரிந்து சொல்லவும் வல்லீர், வெல்லவும் வல்லீர், கொல்லவும் வல்லீர், மீளவும் வல்லீர், ஏகும் நீரே, ஏகி எங்கள் உயிரை தாருங்கள்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்க போய் கண்டுபிடிச்சு வந்தா தான் நாங்கள் உயிரோட ராமன் கிட்ட போக முடியும். இல்லைன்னு இதே கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். சீதாதேவி கண்டுபிடிக்காம திரும்ப முடியாது. அதனால ஏகுமென் நீரே எம் உயிர் நல்கி இசைகொள்வி, நீதியில் நின்றீர், வாய்மை அமைந்தீர், நினைவாலும் மாதர் நலம் பேணாது வாழ்ந்தீர்னா